சுனில் பட்டேல் வர்றதுக்கு முன்னாடி கேட் எல்லாம் திறந்திருக்கணும், புரிஞ்சதா? ஓகே சார். முட்டை எங்க இருக்கு? முட்டை இங்கதான் இருக்கு சார். ஆனா முட்டைய யாரோ முட்டை மேல உட்காந்து நீ முட்டை வச்சிருக்கியா? போங்க, 2 டஜன் முட்டை வாங்கிட்டு வா. நல்லா கேட்டுக்கோ, சீக்கிரம் வரணும், இல்லனா பஞ்சிங் பேக்குக்கு பதிலா உன்னை வச்சு பிராக்டிஸ் பண்ணிடுவேன், புரிஞ்சதா? போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஹிரண், ஓய் ஹிரண், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. என்ன நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் நீ ஜிம் எஸ்டாப்ளிஷிங் ஷார்ட்ஸ் வாங்கிக்கோ. அதுக்கப்புறமா நீ சுனில் பட்டேலோட க்ளோஸ் ஆயிடு. பிராக்டிஸ் பண்ணும்போதும் ட்ரைனிங் பண்ணும்போதும் ரெண்டும் ஒண்ணுதானே? எனக்கு தெரியும். நம்ம அவரோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கேப்சர் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா ஒரு ராக் ஸ்டார் மாதிரி. அப்புறம் நீ பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பண்ணி அவரை அப்செட் பண்ணாத. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட் இன்டர்வியூக்கு அவரை அக்செப்ட் பண்ண வச்சிருக்கேன். சரியா தூங்காம கூட வேலை பார்த்துருக்கேன். ஏய், நீ என்னையாவது கொஞ்சம் தூங்க விடலாம்ல? ஏன்? அட போதும், நிறுத்து. இதை பத்தி நீ எப்பயாவது பேசிருக்கியா? முதல்ல கார்ல இருந்து இறங்கு. ஐயோ கடவுளே. இங்க பாரு, நம்ம ஒன்றும் பாகுபலிலாம் ஷூட் பண்ணல, வெறும் டாக்குமெண்ட்ரி. அதுக்கு இது போதும், வா போலாம். என்னை கோவப்படுத்தாத, முதல்ல நான் சொல்றதை செய். எல்லாம் சரியா இருக்கா? ஓகே. சந்திரன் மறைஞ்சாலும் சூரியனுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் வரும். தட் ஸ்டார் சுனில் பட்டேல், த ஸ்டார் பாக்ஸர் ஆஃப் குஜராத். தினமும் காலையில 3 மணிக்கு எழுந்து அவர் 3 மணி நேரம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவாரு. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? வா வா சீக்கிரம் வா. சரி வா 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 வா. பரவாயில்ல வா, அதெல்லாம் ஒன்றும் இப்போ முக்கியம் இல்லை. ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. குஜராத் சூப்பர் ஸ்டார் பாக்ஸர் சுனில் கொல்லப்பட்டிருக்காரு. எங்களால இதை இன்னும் நம்ப முடியல. துப்பாக்கியால யாரோலையோ சுடப்பட்டு இறந்திருக்காரு. கொலை நடக்கும் போதுல இருந்து நாங்க அங்கதான் இருக்கோம். ஆனா போலீஸ் இன்னும் எங்க வரவே இல்லை. அப்புறம் அவரோட பாடி இன்னும் இங்கதான் இருக்கு. ஷூட்டிங்? he was so hard. I mean, he was a good boxer. பாரோக், சொல்லுங்க சார். நீ இன்னுமா ஜாகிங் போயிட்டு இருக்க? இங்க பாரு, A1 ஜிம்ல மர்டர் நடந்திருக்கு. மீடியா ஃபுல்லா ஒரே பரபரப்பா இருக்கு. ஆனா நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. என்ன? எனக்கு தெரியும் நீ இப்ப லீவ்ல இருக்கேன்னு. அதோட பிசிக்கல் எக்ஸாம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த A1 ஜிம் போறியா? சரி, நான் இப்பவே போயிடுறேன். வச்சிடுறேன். பாருக் அங்கிளுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கீங்களா? அதோட அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நீங்க பாரக் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஏதாவது வேலைன்னு வந்தா நீங்க அவரை தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க. பார்த்துட்டே இருங்க, அவர் ப்ரமோஷன் ஆகி வெளியே போயிட்டாருன்னா நீங்க தான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. மிஸ் பரோக்கியா? நெவர். சரி, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன்.
சார் பாக்ஸர் சுனில் பட்டேலை மர்டர் பண்ணிருக்காங்கல்ல சார் நடக்க போற நேஷனல்ஸ்ல சுனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. சார் போலீஸ் இங்க வரதுக்கு ஏன் சார் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? சார் இன்வெஸ்டிகேஷன் யார் சார் பண்றா? கம்பார் போலீஸா இல்ல தாரா போலீஸா? அந்த லிமிட்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க தான் பண்ணுவாங்க. எதுக்காக வெளியால் பண்ணணும்? நவருங்கப்பா, நவருங்க. சார் சார் சுனில் சார் என்ன சொந்த அண்ணன் மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. சார் இல்லை, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. தினமும் நான் பண்ற டிஃபனை தான் அவர் சாப்பிடுவாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு பணம் கொடுப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷன் சார். அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சே. ஐயோ லீலா, சிக்கன் செய்யாத, கேஸ் அதிகமாகிட்டு இருக்கு. வெண்டைக்காய் செய்யு, நான் சொல்றத செய்ய. அப்படியே கொஞ்சம் மிளகு ரசலாம் தட்டி போட்டு அனுப்புனா நல்லா இருக்கும். அப்புறம் அதுல சீரகத்தை நிறைய போட்டுரு. தங்கச்சி, சாருக்கு நீங்க இன்னைக்கு கேரியர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு. அடுத்த வேலையை பார்க்காம நீ என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கியா? வெளில அந்த வாட்ச்மேன் மைக்கு நீட்டுறாங்கன்னு ஓவரா பேசுறான். அவனை போய் கவனி போய. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். ஏய் இரியா, சொல்லுங்க சார். போன் ஆன் ஆச்சு. சரி சார், பிச்சிருவோம். பண்ண மாட்டேன். கிரைம் சீன் என்னாச்சு? உள்ளதா சார்? நீங்க 2 பேரும் வேலையை பார்க்காம என்ன நின்றுட்டு இருக்கீங்க? அவர் வந்துட்டாரா? இல்லை சார். சார் அவரை வெளியே போக சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? இல்லை சார். இது எல்லாத்தையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்போ எதுக்காக என்ன வெளியில கூட்டு போறீங்க? அவனை தானே கூட்டு போனோம். அவனை கூப்பிடுங்க. லிசன் பரோட், இந்த ஜிம் கம்பார்ட் போலீஸ் 0 டிக்சன் பார்டர்ல இருக்கு. இந்த பஞ்சோலி இருக்கான்ல, இவன் எஸ்ஐ சாருக்கு ஃபேவரட் ஆயிட்டான். மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு இந்த கேஸை ஜாயிண்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஸோ ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். என்னது ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷனா? ஏன்னா அந்த எஸ்பிக்கு என்ன வேலையே இல்லையா? அங்க ஏசி ரூம்ல உட்காந்து இங்கே ஆர்டர் போட்டு இருக்காரு. உனக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியது இருக்கு. அதனால வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. நீ என்ன பேசுற, என்ன பண்றன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சோலி, நீ பரோட், நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. சார் இப்படி ட்ராக் ஷூட்ல இன்வெஸ்டிகேஷன் இஸ் இட் ஓகே சார்? ஸ்டேட்டஸ் என்ன? இங்க பாருங்க, இந்த கேஸ் எப்படி நிதினுக்கு புல்லட் லாக்கர் வில்ல இருந்து உடைஞ்சிருக்கு சார். இங்க பாருங்க, இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். அதுக்கு லாக்கிங்ல ஃபயரிங் நடந்திருக்கு. ஃபயரிங் நடந்ததும் விக்டிம் கீழே விழுந்துட்டாரு. அவர் எழுந்ததும் 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அப்படின்னா 2 பேரும் போட்டுக்கிட்டே அவங்க 2 பேரும் விண்டோ கிட்ட போயிட்டாங்க சார். அது மட்டும் இல்லாம அந்த விக்டிமோட பிளட்டும் நீங்க பார்க்க முடியுதுல. நான் எது கேட்டேன்? அப்புறம் சார் ரத்தம் அதிகமா போனதுனால விக்டிம் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததும் ஷூட் பண்ண விக்டிம் இங்க இருந்து ஓடி போயிட்டான் சார். அதுக்கப்புறம் அவன் ஹெல்ப்புக்காக வெளியே வரும்போது அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டார் சார். சார் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண எதுவும் மிச்சம். நான் ஃபாரன்சிக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா சார் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறதுனால எந்த யூஸும் இல்ல. ஏன்னா இங்க நிறைய பேரோட ஃபிங்கர் பிரிண்டோட சாம்பிள் கிடைக்கும் சார். அப்புறம் சார் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண இங்க எதுவுமே இல்ல. அவர் வேணா ட்ரை பண்ணிட்டோம் சார். அப்புறம் நீங்க ஒண்ணு பண்ணலாம், பாடியை வேணா நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கலாம். வெரி இன்ட்ரெஸ்ட். தேங்க்யூ சார். பரோட், வெளியே இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோ. அப்புறம் பஞ்சோலி, நீ வந்து சுனிலோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கோ. இங்க ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கூட கிரைம் சீனை பத்தி டேட்டாஸ் வாங்கிக்கலாமா? அவ கூட வந்தவன் ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்திருக்கான். அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். நீ இங்கே இரு, அதான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், குஜராத்லேயே ரொம்ப பெரிய பாக்ஸிங் ஸ்டாரோட மர்டர் நடந்திருக்கு. மொத்த மீடியாவும் பகல் நைட்டுன்னு இதே ஹெட்லைனாக போடுறாங்க. அதனால ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வேலையும் என்ன பண்ணணுன்றதை யோசிச்சு பண்ணு. ஓகே சார், நானே பார்த்துக்கிறேன். சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அதோட மீடியாக்காரங்க எது வேணாலும் எழுதிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் அந்த கிரிமினலை பிடிங்க. எஸ் சார். எல்லாருக்குமே தெரியும் சுனிலுக்கு கோபம் அதிகம்னு. மைக்கை காட்டின உடனே என்னமோ இருந்தாலும் புகழ்ந்து தள்ளுற. என்னதான் மறைக்கிறியா? சார் சத்தியமா நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல சார். அவனை பத்தி தப்பா சொன்னா இவன் மேல சந்தேகம் வருமோன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றான் சார். இப்போ நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? மர்டரை யார் பண்ணான்ற உண்மையை சொல்லு. சார் நான் முட்டை வாங்கிட்டு வர போயிருந்தேன். நைட்டு நான் வாங்கிட்டு வந்த முட்டை உடஞ்சிருச்சு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது சுனில் சார் வந்து என்னை உதைச்சாரு.
நான் கீழே விழுந்துட்டேன். முட்டை கூட அப்பதான் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சுனில் சார் என் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் என்ன போய் முட்டை வாங்கிட்டு வானாரு. நான் போயிட்டு வர்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. சுனில் எத்தனை மணிக்கா வந்தாரு? 3 மணிக்கு வந்தாரு. நீ திரும்ப எத்தனை மணிக்கா வந்த? 4 மணிக்கு சார். சுனில் 3 மணிக்கு வந்திருக்கான். அப்புறம் இந்த ஆள் வெளியில போயிட்டு திருப்பி 4 மணிக்கு வந்திருக்கான். அப்போ இந்த மீன் டைம் தான் சுனில் மர்டர் நடந்திருக்கு. இந்த உடஞ்ச முட்டை எங்கேயா இருக்கு? முட்டை எல்லாமே கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கு சார். எப்படி உடஞ்சிருக்குன்னு பாத்தியா? உடஞ்சி மொத்தமாக தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு? சார் இந்த முட்டை கிராக் ஆயிருக்கு, முழுசாக உடையல. இது சுக்குநூறாக உடஞ்சிருக்கு சார். அப்படின்னா இது ஒரு பிளான்டு மர்டர். அந்த எக்ஸ் எல்லாம் வாட்ச்மேன் மூலமாக உடையல, யாரோ வேணும்னே போட்டு நொறுக்கியிருக்காங்க. அப்போ தான் வாட்ச்மேன் அங்கேருந்து வெளியில் போவான். சுனிலை தனியாக தூக்கிறதுக்கான பிளான். ஜிம் ஃபுல்லாகவே காலியாக இருக்கும், விட்னஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. விக்டிமுக்கு சுனிலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. சுனில் எப்படியும் 3 மணிக்கு தான் வருவான். கடையெல்லாம் 4 மணி தான் திறப்பாங்க. வாட்ச்மேனும் எப்படியும் 4 மணிக்கு தான் வருவான்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் பிளானிங்யா. சுனிலோட மர்டர் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான் நடந்திருக்கு. புரியுதா? நீங்க உட்காந்து முட்டை உடைச்சுக்கிட்டு இருங்க, நான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வரேன். ஆம்லெட் சாப்பிட்றீங்களா சார்? சார் சுனில் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ப்ராமிசிங் பாக்ஸர். ரொம்ப ஃபாஸ்ட், ஸ்பீட் அண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு பர்சன். அவன்கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது சார். ஈவன் அவர்லாம் ஒலிம்பிக் போனால் ஷோராக மெடல் வாங்கிட்டு வருவார். ஜெயிக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் ரொம்பவே இருக்குது சார். அது மட்டும் இல்லை, அவரை இந்தியாவோட டைசன் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அப்படின்னா சுனிலை சுட்டு கொண்டது யாரா இருக்கும்? யாராவது எதிரிங்க, இல்ல அவனை மிரட்டினவங்க அந்த மாதிரி? சார் ஒரு பாக்ஸருக்கு எப்படி சார் எதிரி இல்லாமல் இருக்கும்? அவரும் மற்ற பாக்ஸர்ஸ் மாதிரி ஷார்ட் டெம்பர்டான ஒரு ஆள் தான் சார். கண்டிப்பாக அவர் மேலே அக்ரெசிவ்னஸோடு இருப்பாங்களே சார், இவ்வளோ நல்ல பாக்ஸராக இருக்கும்போது. அவரை யார் எதுக்கு கொண்டாங்கன்னு தான் சார் எனக்கு இன்னும் புரியல. வாகேலா, அந்த டிவி ஜேர்னலிஸ்ட் ஸ்ருதியை வர சொல்லியிருந்தானே, எங்கே இந்த பொண்ணு? பார்க்குறேன் சார். ஏதோ ஒரு விஷயம் இருக்கியா? சார் நான் போய் அந்த ரிப்போர்ட்டரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி போ. சார் கோச் மகேந்தர் அப்புறம் இறந்தவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியுமா? சுனிலும் மகேந்தரும் ரொம்ப ஃபேமஸான பாக்ஸர். அப்போ சுனில் சார் லாக்கர் கீயை கொடுக்க சொல்லி கேட்டப்போ அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். சார் உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு சொன்னார். சுனிலுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாக்கரில் தான் ஏதோ ஒளிச்சு வச்சிருந்துருக்காங்க. ஹே, நீ மைக்கை செக் பண்ணிட்டியா? வால்யூம்லாம் கரெக்டாக இருக்கா? எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோகிதா மேம், நான் ஸ்ருதி தேவி. ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் எழுதுகிறேன். மகேந்தர் சாரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட கோச்சிங்கில் குஜராத் பாக்ஸர்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிருக்காங்க. இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கின சுனில் அவர்கிட்ட கோச்சிங்காக நிறுத்திருக்காரு. அதுவும் அது நேஷ்னலுக்கு ஜஸ்ட் 1 month பிஃபோர். அவர் கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார்ல? ஹர்ட்டா? அவர் ரொம்ப கோவப்படுவார். ஐ மீன், இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவரை அசிங்கப்படுத்தினா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் தான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சப்போ நான் மட்டும் அவரை நிறுத்தலைன்னா அவர் கண்டிப்பாக சுனிலை கொன்றிருப்பார். சோறு போட்டவங்க வீட்டுக்கே உபதிரவம் பண்ற ஆளு சுனில், நாகப்பாம்பு. இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. என்ன உங்களுக்கு தெரியாதா சுனில் கொல்லப்பட்டிருக்காருன்னு? என்ன? ஏய் எழுந்துரு, என்ன நடக்குது? ரெனோ சீக்கிரம் வா, போலீஸ் இங்க வந்துட்டாங்க. சார், உங்க நியூஸ்க்காக இவ்வளோ சீப்பாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? சார், நீங்களும் ட்ரிக்ஸ் பண்ணுவீங்கல்ல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்கள் போலீஸ். நாங்கள் மீடியா சார். சார், நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம். நான் சுனிலோட ரொம்ப பெரிய ஃபேன். அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸா? சரி, ஸ்டேஷன் போயிடலாம். அங்கே போயிட்டு என்னன்னு டிசைட் பண்ணுவோம். என்ன? சார்,
அனில் வீட்டுக்கு போகிறேன் சார்ண்ணா. அவரும் ஒரு பாக்ஸிங் கோச். ஆனால் பிரதர்ஸ் கடையில் பேச்சு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சரி, அந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லி நான் வாகிலாவை அனுப்புனேன். ஆனால் அவங்க இன்னும் வரல. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். வந்துருவாங்க சார். நான் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமே அந்த கொலையாளியை நான் கண்டுபிடிச்சிருவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கேஸில் நான் கண்டிப்பாக நியாயத்தை வாங்கி தருவேன். அந்த சாம்பியன் பாக்ஸருக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக நான் இந்த கேஸுக்காக என்னோட முழு நேரத்தை செலவழிக்கிறேன். தேங்க்யூ. பாரோட், இந்த பஞ்சோலி பிரஸ் கிட்ட ரொம்ப திறமையாக பேசுகிறான். நீயும் ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே? இல்லை சார், எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ மாறவே மாட்டியா? சரி, சீக்கிரம் வேலையை முடி. ஓகே. வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுப்பா. அட பரத் சார், இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. ஆனால் நான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உட்காருங்க. இவர் என்னோட கொலீக். ப்ளீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சுனிலுக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்ததே நான் தான் சார். அவனோட எக்ஸசைஸ், டயட், ரெஸ்ட், ட்ரைனிங் எல்லாம் நான் தான் சார் கொடுத்தேன். ஆனால் அவன் ரொம்ப பெரிய சீட்டர். அட பாத்தீங்களா, இது படத்துல வர சீன் மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸிங் உனக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை ப்ரோ. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகு. இந்த டைம் கண்டிப்பாக நான் தான் சாம்பியன் ஆவேன். எனக்கு சுனில் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. அன்னையிலேருந்து நான் அவன்கிட்ட பேசுறதை விட்டுட்டேன். ஆனால் அவனை நான் கொல்லலை சார். சுனிலை ஷூட் பண்ணப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். வேணும்னா நீங்கள் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்க. என்ன கையிலெல்லாம் அடிபட்ட மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா என்ன? எப்படி ஆச்சு சார்? ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. நான் ஒரு பாக்ஸர். ரொட்டீனாக ட்ரைனிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன காயம் ஆகுறது சகஜம். சுனிலை யார் கொண்டிருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? எனக்கு எப்படி சார் தெரியும்? யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேடம்? சரி, ஓகே. இந்த கேஸ் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் முதல் வேலையா என்கிட்ட தான் சொல்லணும். சேஷாத், இந்த சுனில் அண்ணனை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாக தோணுது. அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கானா மௌனமா இருக்கா? அவங்க 2 பேரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸே ஐடியா. 2 பேர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும். இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் கிராக் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அனில் தான் அவனோட தம்பியை கொண்டு இருக்கா. ஏன்னா இவனுக்கு தான் பெர்ஃபெக்டான மோட்டிவ் இருக்கு. அப்புறம் இவனை விட ஒரு பெரிய சஸ்பெக்ட் நம்ம கிட்ட இல்ல. ஒரு ஐடியா தரட்டா? நேராக போய் மீடியா எல்லாத்தையும் சொல்லிடு. ஏன்னா கேமரா முன்னாடி நிற்கிறது தான் சாருக்கு ரொம்ப பிடிக்குமாச்சு. அட என்ன சார், தேவையில்லாம கோவப்படுறீங்க. மனுஷனுக்கு இவ்வளோ கோவம்லாம் ஆகாது. சூடா டீ இருக்கு, குடிக்கிறீங்களா? நான் வாங்கி தரேன். அட வாங்க சார். சார், ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நீங்க ஏன் இன்னும் இன்ஸ்பெக்டராகவே இருக்கீங்க? இருந்தா என்ன இப்போ? ஏன் நான் கேட்குறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தப்போ நீங்க இன்ஸ்பெக்டராக தான் இருந்தீங்க. அதான் கேட்டேன். முன்னாடி எப்போ பார்த்தோம்? அப்போ நான் போலீஸ் அகாடமியில் இருந்தேன். அப்போ நீங்கள் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்க. ரொம்ப ஃபாஸ்டான ஆளு சார். நீங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க. உங்களை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் சார். அப்போ நான் உங்களை மாதிரி தான் ஆகணும்னு நினச்சேன். பாருங்க, இப்போ நான் ஆயிட்டேன். அப்போ நீங்கள் என்னோட ஹீரோ சார். ஆனால் இப்போ அதாவது என்னோட கருத்து என்னன்னா, என்னோட ப்ரொமோஷன் உங்க ப்ரொமோஷனுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. ஹலோ. வரேன். அங்கே பாரு, தூரமாக ஒரு ஆள் போயிட்டு இருக்கான். அவன் கூட ஒரு வேளை கொலை பண்ணியிருக்கலாம்ல.
இருட்டில் அவன் முகம் சரியா தெரியல, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் மட்டும் தெரியுது. ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கான், ஒரு பாக்ஸர் மாதிரி. சார், சுனிலோட பழைய கோச் மகேந்தர் சுனிலுக்கு ரொம்ப எதிரி ஆகிட்டான். பரோட் சொன்னா சுனில் அண்ணன் அனில் கூட சஸ்பெக்டா இருக்கலான்னு. அப்படின்னா 2 சஸ்பெக்ட்ஸ். 2 பேர் இல்ல, 3 பேர். மொத்த பாக்ஸிங் உலகத்துக்கே ராக் ஸ்டார் சுனிலோட என்ட்ரி. முதல்ல அவரோட அண்ணன் அனில வென்றாரு. அதுக்கப்புறமா பாக்ஸர் பராக்க தோக்கடிச்சாரு. சுனில் 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 பாக்ஸிங் ஃபைட் பராக்கும் சுனிலுக்கும் இடையே நடக்குது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், உங்க 2 பேரும் பாக்ஸிங்ல சிங்கம் மாதிரி. சிங்கங்க. இன்னைக்கு பாக்ஸிங் மேட்ச் ரொம்ப அடி தூளா இருக்க போகுது. பராக்க பார்க்கும்போது தெரியுது, இன்னைக்கு ரொம்பவும் பவரா அவர் தெரியுறாரு. பராக்கோட கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுன்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா அவரோட கனவு மேட்ச் இது. சுனில் 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 சுனில். இந்த கோவா ப்ரொஃபஷனல் மட்டும் இல்ல, இது ஒரு பர்சனலும் தான். சுனில் ஏற்கனவே பராக் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காருன்ற விஷயமும் தெரிஞ்சது. நான் சிட்டி நியூஸ்ல இருந்து மகேஷ். பரோட், இந்த பராக் பத்தி நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. பழி வாங்குறதுக்காக இவனே கொண்டிருக்கலாம் இல்லையா? எஸ் சார். ஸோ டீ குடிக்கிறியா? தேங்க்யூ சார். அந்த ரிப்போர்ட்டரோட வீடியோவை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். நான் 100% சொல்கிறேன், அந்த சுனிலோட மர்டர் ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான். ஸ்க்ரீன்ல பலசாலி மாதிரி தெரியறதுனால நம்ம இந்த விஷயத்தை ஃபீமேல் ஆங்கிளில் இக்னோர் பண்ண முடியாது. ஃபராகோட எக்ஸ் ஒய்ஃப் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துருங்க. நான் அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன். என்ன சார்? சார், பராக் ஒய்ஃப் கிட்ட என்ன பேச விடுங்க. பிகாஸ் நான் மஹேந்திரன் ஒய்ஃப் கிட்ட இருந்து உங்களுக்கு க்ளூ கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ பேசாம இவங்களையும் கூட கூட்டிட்டு போயிடுன. சார், நெக்ஸ்ட் டைம் என்ன பரத் சாரோட அனுப்புங்க. இவர் டைம் வேஸ்ட் பண்றாரு. இப்போ நம்ம மீட் பண்ண போறது சுனில் கூட போட்டி போட்ட பராத்தோட எக்ஸ் ஒய்ஃப் மஹிமாவை. மஹிமா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். மேம், இதுல பராத் இன்வால்வ் ஆயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? சுனில் ஓடி போயிட்டான். பராக் அவனை கொன்னுட்டான். இன்னும் என்ன இருக்கு நீங்க பேச வந்திருக்கீங்க? பாத்தீங்களா, இந்த கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டடா ஆகிருச்சு. அப்ப சுனில கொன்னது யாரு? அவரோட அண்ணன் அனிலா, இல்ல பழைய கோச் மகேந்தரா, இல்ல பராக்கா? சுனில யாரு கொண்டிருப்பான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நல்ல வேலை தான் பார்த்துருக்காங்க. ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, அவனுக்கு நான் கோடி ரூபாய் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். சுனில் என்ன ரொம்ப சீட் பண்ணிட்டான். என்ன இது இப்படி ஆயிடுச்சு? சுனில் ஒரு பஞ்ச் வச்சதுக்கு பராக் விழுந்துட்டானா? அது ஏன் அவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சுன்னா, சுனிலோட சீட்டிங்கை யாருமே கவனிக்கல. நான் ஆர்கியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா அதுவும் எல்லாரும் என்ன லூசர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லூசர் 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 லூசர். மேட்சை விட்டு போகல, நான் சாம்பியன்ஷிப்பை விட்டுட்டேன். ரிங்குக்குள்ள தோத்து போகல, ஆனா லைஃப்லேயே தோத்து போயிட்டேன். சுனில் என்னோட பர்சனல் அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனல் 2 வாழ்க்கையும் அழிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்னு. பொண்டாட்டி தான் எதிரி கூட அஃபேர் வச்சுட்டு இருந்தான்னா, நான் வீட்டுக்கு போகும்போது தனிமை என்னை ரொம்ப வாட்டிடுச்சு. இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு தெரியும்ல தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ராக்,
வா, உனக்கான டைம் வந்துருச்சு. சார், நான் ட்ரைனிங்க்கு போகணும். ஒரு நிமிஷம். சுனில் மர்டர் ஆனப்ப நீ எங்க இருந்த? கோச் மகேந்தர் சார் வீட்டில். அது பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டால, அது என்னால் தனியாக இருக்க முடியல சார். அதனால தான் சார் அவர் வீட்டுக்கே போய் தூங்கிட்டேன். சுனில் மர்டர் நடந்தப்ப நீ எங்கப்பா இருந்த? என் வீட்டில் தான் சார். பராக்கும் அங்கே தான் சார் இருந்தான். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். சார், பராக் தான் சுனிலை மர்டர் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. இல்லை சார், சுனிலோட மர்டர் அவங்க அண்ணன் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. சார், அணில 24 மணி நேரமும் கண்காணிக்க. ஃபைசல் 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 ஃபைசல். அட போத நிறுத்துற, அவனை கொல்ல போறியா என்ன? அவனா சுனில் இல்ல, கொஞ்சம் நிறுத்துறியா? சுனில உன்னால ஜெயிக்க முடியலன்னு இவனை போட்டு அடிச்சிருக்கிற, விடுறா அவனை. சார், அனில் இல்லீகல் ஃபைட்ஸ் பண்றவன். அதனால அவனே அவன் தம்பியை கொல்லணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு என்னமோ தோணுது அவன் தான் சுனிலை கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். மகேந்திரன் கூட இதை பண்ணிருக்கலாம்ல சார். சந்தேகம் 3 பேர் மேல இருக்கு, ஆனா எதுக்கும் சரியான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. சார், சுனில் பாடியில் இந்த புல்லட்டோட பாலிஸ்டிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். சொல்லு. நான் கொஞ்ச நாள் முன்னாடி சுனிலுக்கும் ராகிக்கும் ஆர்குமெண்ட் நடக்கிறதெல்லாம் பார்த்தேன் சார். ஏய், எதுக்குடா நடிச்ச? வேணும்னு தான் அடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? எல்லாம் மீறி போற. எல்லாம் மீறத பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? நான் ஏன்டா சொல்லி தரணும்? உன்னை இங்கே நான் கொண்டு புதைச்சிருவேன், புரியுதா? என்னது புதைச்சிருவியா? என்ன நீ கொன்றுவியா? இங்க பாரு, நீ என்ன கைய மேல இருந்து எடுறா. என்ன நீ இங்கேயும் கொல்ல முடியாது, அந்த ரிங்லையும் என்ன கொல்ல முடியாது. இந்த விஷயத்த உன் மண்டையில ஏத்தி வச்சுக்கோ. ஒரு நாள் நான் பண்ணி காட்டுவேன், அப்போ புரியண்டா உனக்கு. சார், அப்போ சுனில் மேலே ராகி ரொம்ப கோவப்பட்டான் சார். அப்போ ராகி சுனிலுக்கு இங்கே லோக்கலில் ஹெட்டிங் என்டாஸ்மெண்ட் கூட நடந்துச்சு சார். ராக்கி சுனில் சண்டைக்கு அப்புறமா என்னப்பா நடந்துச்சு? சார், ஆக்சுவலி அங்கே சண்டை நடக்கிற டைமில் யாரோ அந்த டைம் பார்த்து கரெக்டாக அந்த கன்னை திருடிட்டாங்க சார். உண்மை ரீசன் போயா? சார், எனக்கு தெரியும் சார். ஜிம்முக்கு வரவங்க யாரோ தான் என்னோட கன்னை திருடி இருக்காங்க. அதனால தான் நான் எல்லாரோட லாக்கையும் ஓப்பன் பண்ணேன். நான் எல்லாரோட பேக்கையும் செக் பண்ணேன், ஆனால் கன்னு மட்டும் கிடைக்கல. கோச் மகேந்திரன் லாக்கை செக் பண்ணியா? என்ன சார் பேசுறீங்க? அவர் எங்களோட கோச் சார். அதுவும் இல்லாம அவரோட லாக்கர் அவர் ரூம்ல தான் சார் இருக்கும். ஒன்றும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கியா? சாரி சார். சார், சுனில் கோச் கிட்ட லாக்கர் கீ கேட்டப்போ அவரு கீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மஹிந்தர் அவர் லாக்கர்ல எதையோ ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. ராக்கி கன், மர்டர் வெப்பன். மர்டர் வெப்பன் சார். சார், இந்த மகேந்திரன் தான் உண்மையான குற்றவாளி. அவன் தான் சுனில மர்டர் பண்ணியிருக்கான் சார். நான் பர்சனலாக செக் பண்ணிட்டு வரேன் சார். மகேந்திரன் லாக்ல கண்டிப்பாக அந்த கன் இருக்கும். ஐ வில் பி ரைட். ராக்கி, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடந்திருக்குன்னு. சார், சார், நான் யாரையும் மர்டர் பண்ணல சார். சார் 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 நான் எதுவுமே பண்ணல சார். சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த கண்ணை யார் வந்து லாக்கரில் எடுத்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது சார். சார் சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் சார் கரெக்ட் தானே? பக்கா பக்கா. இல்லனா நான் மாட்டிப்பேன் டார்லிங். நீங்க எதுக்கு மாட்டிப்பீங்க? ஏன்னா உன்னுடைய நம்பிக்கையை வச்சுதான் நான் ஃபுல் நம்பிக்கையில இருக்கேன். ஏன்னா அதை வச்சுதான் எனக்கு ப்ரமோஷன் வாங்கிட்டு வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு வரும். அப்படின்னா நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க. அது மம்மிக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அகமதாபாத் டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயம் மம்மிக்கு நான் தான் சொன்னேன்னு. ஒன்றும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் செட் பண்றேன். எனக்கு என்னமோ நான் ஸ்பை மாதிரி ஃபீல் ஆகுது. டேய், அம்மா விஷயத்தெல்லாம் அப்பாட்ட சொல்றதுக்கு பெரிய ஸ்பை இல்ல. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு போ. நான் அப்புறமா கால் பண்றேன். குட் நைட். குட் நைட். சுனிலோட மர்டருக்கு மெயின் சஸ்பெக்டே நான் தான் சார். என்னை அரெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆன ஒரு ட்ரிங்க், கொஞ்சம் நேரம் பேசுனதுக்கு அப்புறமா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட கவலையெல்லாம் கேட்டு தான் சார் ஆகணும்.
சார் நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நானும் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர் பராக். 10 வருஷமா தோல்வினா என்னன்னே தெரியாதவன் பராக். ஃபைனலாக தோத்துட்டேன். அப்கமிங் பாக்ஸிங் சென்சேஷன் சுனில் கிட்ட நான் தோத்துட்டேன். அதெல்லாம் நடந்து தான் ஆகும். ஒரு வயசுக்கு அப்புறமா இன்னொரு ஆள் நம்ம இடத்துக்கு வருவாங்க, நம்மளோட அதிகமாக ஆக்டிவ் அண்ட் ஃபிட்னஸோட. சார் இருந்தும் என்ன, ஏய் பராக், நீ எதுக்காகடா தோத்து போகணும்? நான் ஒன்றும் தோத்து போகல. என்னை சீட்டிங் பண்ணி அப்புறம் என்னோட டெடிகேஷனோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தேன். ஆனால் எனக்குன்னு தெரியும் டெடிகேஷனுக்கு கூட பணம் கொடுக்கணும்னு. நீயா? என்ன இவ்ளோ சீக்கிரமா? ஆமாம் மஹி, கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். அதனால தான் ட்ரைனிங்கை விட்டுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, உன் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வந்துருவானா இல்லையான்றத. ஓகேவா டார்லிங்? உங்கள் டெடிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு வேற யாராச்சும் ட்ராஃபியை வாங்கிட்டு போனாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அவனுக்கு இங்க பிடிக்கவே இல்லை, போர் அடிக்குதான். அவனுக்கு உன்கிட்ட இருக்க சுத்தமா பிடிக்கல. அவனுக்காக எங்கேயாச்சும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்றியா? அவனுக்காக சாப்பாடு கூட பண்ண முடியல. நானும் உன்ன மாதிரி ஒரு ஃபைட்டர் தான்யா. ஆனால் ஸ்போர்ட்ஸ் தான். அதே மாதிரி வாழ்க்கை தான்யா. ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அண்ட் ஐ வில் நாட் கிவ் அப் லைக் யூ. ஐ வில் நெவர் ஃபைட். I will never give up all my family. I love my family. பராக், நீ என்ன நினைக்கிற? என்ன நடந்திருக்கும்னு சொல்லு. ராக்கியோட லாக்கர்லேருந்து எங்களுக்கு கன் கிடச்சிது. சுனில் மர்டர் நடந்திருக்கு. திரும்ப கன் ராக்கியோட லாக்கருக்கு போயிருக்கு. அப்படி தானே நடந்துச்சு? தெரியாது சார். நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சுனிலுக்கும் ராக்கிக்கும் இடையில சண்டை நடந்திருக்கு. அந்த டைமில் அந்த இடத்துக்கு வந்தவனா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. மிஸ்டர் எக்ஸ் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு ராக்கியோட லாக்கர்லேருந்து கன்னை திருடி இருக்கான். அந்த கன்னை கோச் மகேந்தர் லாக்கரில் ஒளிச்சு வச்சிருக்கான். ஒரு சரியான நேரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு சரியான டைம் கிடைச்ச உடனே ஜிம் கீயை வாங்கிக்கிட்டு சுனிலுக்கு முன்னாடியே வந்திருக்கான். சுனில் ஒரு கோவக்காரன் மிஸ்டர் எக்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த எக்ஸ் சுனில் கோவத்தை வாட்ச்மேன் மேல காட்ட வச்சிருக்கான். அப்போ வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ மிஸ்டர் எக்ஸ் எக்கெல்லாம் உடைச்சிருக்கான். ஏன்னா எக்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சுனில் கோவப்பட்டு வாட்ச்மேனை முட்டை வாங்கறதுக்கு அனுப்புவான்னு சொல்லி. பிளான் பண்ண மாதிரி அப்படியே நடந்திருக்கு. மிஸ்டர் எக்ஸ் பிளான் பண்ண மாதிரியே சுனில் வாட்ச்மேன் கிட்ட முட்டை வாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கான். எக்ஸுக்கான சரியான தருணம் கிடைச்சிடுச்சு. ஏன்னா சுனில் தனியா இருக்கிற நேரம் இல்ல. உள்ள போய் சுனில ஷூட் பண்ணிருக்கான். அப்போ வெளியே இந்த ஸ்ருதி உள்ள ஓடி போயிருக்கா. உனக்கு என்ன தோணுது பராக், சொல்லு. ஆக்சுவலா இப்படிதானே நடந்திருக்கும். சார், நான் பாக்ஸிங்கில் எக்ஸ்பர்ட் தான். உங்கள் தியரிலாம் இருக்குல்ல, அது என் மூளைக்கு ஏறாது சார். கோச் மகேந்திரன் லாக்கர்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கியா? ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகேந்திரன் தன் லாக்கர் கிட்ட யாரையுமே அலோ பண்ணுறது கிடையாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கிற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அவருடையது. ஒன்று தவிர அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ்டர் எக்ஸ் உடையது. உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுன்னு சொன்னால் கோச்சிக்க மாட்டேல்ல? உங்களுக்கு கூட தெரியுமே சார், மர்டர் நடந்த சமயத்தில் நான் கோச் மகேந்திரன் சார் வீட்டில் தான் இருந்தேன். நீங்கள் வேணும்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சார். அந்த மகேந்தர் ஒய்ஃப் கிட்ட நாங்கள் ஆல்ரெடி பேசியாச்சு. நீ அங்கே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மேம், சுனிலோட மர்டர் கேஸில் கோச் மகேந்தர் பேர் கூட இருக்கு. இல்ல, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா மர்டர் நடந்த அன்னைக்கு அவர் வீட்டில் தான் இருந்தாரு. மகேந்தர் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானேயா? ஸோ நீ அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதனால தான் அவரும் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். ஓகே, மகேந்தர் சாரோட லாக்கரோட கீ நான் தான் சார் கேட்டு வாங்கினேன். அந்த லாக்கரை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட அந்த லாக்கர்லேருந்து கிடச்சிருக்கணுமே சார்.
ஆனால் இந்த எவிடன்ஸ் எல்லாமே சர்க்கட்டென்ஷியல் சார். பக்கா ப்ரூஃப் எதுவுமே இல்லையே. அந்த கன் கூட உங்களுக்கு ராக்கியோட லாக்கர்லேருந்து தானே சார் கிடச்சிது. ஒருவேளை நான் மர்டர் பண்ணியிருந்தேன்னா நான் ஏன் சார் அந்த கன் எடுத்துகிட்டு போய் அவன் லாக்கரில் வைக்க போகிறேன்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? டியூப்ளிகேட் கீ தயாரிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? 10, 20, 30. இந்த மாதிரி கீ தயாரிக்கிறவங்கள ஒருத்தர் தான் அஸ்லாம். அஸ்லாம், உன்கிட்ட கீ தயார் பண்ணி வாங்கினது இவனா? ஆமா சார். போப்பா. மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா தோலை உரிச்சு காய வச்சிருவேன். ஏய் பராக், என்ன பண்ற? துப்பாக்கி கீழே போடு. ஏற்கனவே ஒரு குற்றம் பண்ணிருக்க, இன்னொரு குற்றம் பண்ணி மாட்டிக்காத. விடுற அவனை. ஜெயிலில் கிடந்து சாக மாட்டேன், உங்கள் கையிலேயே நான் சிக்க மாட்டேன் சார். நான் ஒரு ஃபைட்டர். தெரியும்டா நீ ஒரு ஃபைட்டர்னு. ஆனால் இப்போ டென்ஷனில் இருக்க. இங்கே பாரு, உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். விடுற அவனை. என்னெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. கையை கீழே இறக்குங்க சார், எல்லாம் சுட்டு பொசிக்கிடுவேன். ப்ராமிஸா நான் இதை யார்கிட்டயும் சொல்லலை. ஆனால் பாரூட் சாரோட எவிடன்ஸ் எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் விஷயம், அதில் பராக் அப்புறம் மகேந்திர கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேருமே அந்த லாக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த கீ விஷயம், அது நார்மலான கீ தான். ஒருவேளை பராக் இப்படி கூட சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நான் அந்த லாக்கருக்காக பண்ணேன்னு. இல்லைனா இன்னொரு கீ தேவைப்பட்டிருக்கலாம்ல. ஆனால் இதெல்லாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான். ஆனால் பரூட் சார் சைக்கலாஜிக்கல் டாக்டிக்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. பராக்கை கன்ஃபிக்ஷன் பண்ணோம்ல, அதனால. அதே மாதிரி அவரோட எல்லா டாக்ஸஸும் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஒருவேளை பராக் இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்பான். அப்புறம் பாக்ஸிங்கும் பண்ணியிருப்பான். அதான் சொல்லுவாங்கல்ல, தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிக்காமல் தப்பிக்க முடியாது. கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா பராக்கு வாழவே பிடிக்கல. ஏன்னா சுனில் அவனை தோக்கடிச்சிட்டான். ஆனால் தாராப்பர் போலீஸ் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எல்லாருக்கும் முன்னாடி அந்த கேஸோட எவிடன்ஸை நான் ரொம்ப தெளிவாக படித்தேன். கிரிமினல் யாருன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் உயிரை பணைய வச்சு இந்த கேஸை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு தைரியம் சொல்கிற மாதிரி முன்னாடி போனேன். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது யார் உண்மையான குற்றவாளின்ட்டு. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் இந்த கேஸை நான் எப்படி சால்வ் பண்ணலாமே நீ. ஆனால் எல்லா கிரெடிட்டையும் பஞ்சுவலுக்கு கொடுத்துட்டேன். இதனால அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு. அப்பா, அம்மாவுக்கு அகமதாபாத் ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே தான் இருக்காங்களா? அப்புறம் ஜெய் அங்கிள் கூட இங்கே தான் இருக்காரு. நேற்று நைட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இப்போ நீங்கள் அகமதாபாத் போகிறதுல எந்த யூஸும் இல்லை. எனக்கு சில காரணங்கள் இருக்கு சார். நான் இந்த ஊரை விட்டு போக விரும்பல சார். இது ரொம்ப நல்ல விஷயம்தான். நீ இங்கே இரு. உன்னோட உதவி எங்களுக்கு கண்டிப்பாக தேவை.